பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸிற்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அவரை உதவியாளர்கள் அழைத்துச் செல்லும் காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. சேலத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரம். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் எம்எல்ஏ அருள் அவர்களை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் சேலம் பள்ளப்பட்டி பகுதியில் தேர்தல் பரப்புரை செய்வதற்காக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். 2 இடங்களில் அவர் பரப்புரை செய்வதாக இருந்தது. முதல் கூட்டம் சேலம் பள்ளப்பட்டி பகுதியில் நடந்தது. இந்த கூட்டத்தில் எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு வாக்களிக்கும்படி சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பொதுக்கூட்டம் நிறைவடைந்து அடுத்த கூட்டத்தில் முத்துநாயக்கம்பட்டி பகுதியில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செல்வதாக சொல்லி மேடையில் இருந்து புறப்பட்டார். மேடையில் இருந்து கீழே இறங்கக்கூடிய வழியில் அவர் மயக்கம் அடைந்தார். அவர் கீழே விழ போகும் நிலையில் அவரை சுற்றி இருந்த தொண்டர்கள் அவரை தாங்கி பிடித்து அவரை தூக்கி சென்று தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளப்பட்டி பகுதியில் தற்பொழுது உரையாற்றிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் மயக்கமடைந்து இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் கீழே விழாமல் அவரை தாங்கி பிடித்த தொண்டர்கள் தூக்கி சென்று ஆம்புலன்ஸில் ஏற்றி ஆம்புலன்ஸ் மூலமாக தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் மனைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நிறுவனர் ராமதாஸிற்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது. பரப்புரையில் பேசி முடித்த பிறகு ராமதாஸிற்கு திடீர் மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கோகுல், தற்போது எந்த மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்றுள்ளனர்? இப்பொழுது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த மேடையில் இருந்து கீழே இறங்கும் பொழுது அவர் கீழே விழ முயன்றார். அப்பொழுது தொண்டர்கள் அவரை தாங்கி பிடித்து ஆம்புலன்ஸ் மூலமாக தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அநேகமாக சேலம் காந்தி ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுகிறார். இந்த பகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அருள் அவர்களுடைய சகோதரரின் மருத்துவமனை சேலம் காந்தி ரோடு பகுதியில் செயல்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த மருத்துவமனையில் இதற்கு முன்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு சிகிச்சை எடுத்திருக்கிறார். எனவே அந்த மருத்துவமனைக்கு தற்பொழுது அவருடைய சிகிச்சை அளிப்பதற்காக ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்றிருக்கிறார். இந்த அவர் இவ்வாறு மயங்கி விழுந்த இந்த சம்பவமானது இந்த பள்ளப்பட்டி பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோகுல், அங்கு என்ன சூழல் தற்போது நிலவுகிறது? அதாவது இந்த கூட்டத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார். குறிப்பாக அவர் போட்டியிடக்கூடிய சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இந்த மேடையில் அவருடன் பாமக அந்த கட்சியினுடைய செயல் தலைவரும் ராமதாஸ் அவர்களுடைய மகளுமான ஸ்ரீகாந்தி வந்திருந்தார். அதே போல கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களும் வந்திருந்தார். இந்த கூட்டத்தில் அவர்கள் உரையாற்றிய பின் இறுதியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள்
அருள் அவர்களுக்கு வாக்கு சேகரித்து இந்த பொதுக்கூட்டத்தில் பேசினார். இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த சேலம் மேற்கு தொகுதியில் 2 இடங்களில் பரப்புரைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. முதல் கூட்டம் சேலம் பள்ளப்பட்டி பகுதியிலும், 2வது கூட்டம் முத்துநாய்க்கன்பட்டி பகுதியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் கூட்டத்தில் அவர் முழுமையாக பேசி முடித்துவிட்டு மேடையில் இருந்து இறங்கி 2வது கூட்டத்திற்கு அந்த முத்துநாய்க்கன்பட்டி பகுதிக்கு செல்வதாக சொல்லி மேடையில் இருந்து கீழே இறங்கினார். இறங்குவதற்கு முன்பாகவே அவர் மயக்கமடைந்து அவர் விலகின ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது அவரை சுற்றி இருந்த தொண்டர்கள் அவர் கீழே விழாமல் அவரை தாங்கி பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை தூக்கிச் சென்று ஆம்புலன்ஸ் மூலமாக தற்பொழுது நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது செய்தியாளர் திரு குருசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். குருசாமி, என்ன நடந்தது? தற்போது வரை கிடைத்த தகவல்கள் என்ன? தமிழகத்தில் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான ராமதாஸ் தற்பொழுது பாமக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் ராமதாஸ் தனியாக அவரது ஆதரவாளர்களை தேர்தல் களத்தில் இறக்கி இருக்கிறார். இதில் ராமதாசினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய அருள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் இன்றைய தினம் பிரச்சாரம் மேற்கொண்டார். பள்ளப்பட்டி, சேலத்தில் இருக்கக்கூடிய பள்ளப்பட்டி பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் இன்றைய தினம் ராமதாஸ் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை இன்றைய தினம் துவக்கி இருக்கிறார். இன்றுதான் முதல் முறையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நிறுவனரான ராமதாஸ் இன்றைய தினம் முதல் முறையாக பிரச்சாரத்தை துவங்கி பொதுக்கூட்ட மேடையில் இன்றைய தினம் அருளுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அருளுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை மேற்கொண்டு பிரச்சாரத்தை நிறைவு செய்த ராமதாஸ் மேடையிலிருந்து இறங்கும் பொழுது திடீரென மயக்கம் அடைந்தார். இதனையடுத்து அவர் உடனடியாக அங்கிருந்த அவரது ஆதரவாளர்கள் அருள் மற்றும் ராமதாஸின் மகள் காந்தி ஆகியோர் உடனடியாக அவருடன் தற்பொழுது மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்காக ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதியான ராமதாஸ் இந்த வயதிலும் தொடர்ச்சியாக தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த சூழலில் தற்பொழுது அவர் பிரச்சாரத்தை துவக்கிய தினத்திலேயே தற்பொழுது அவர் மயக்கமடைந்திருப்பது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினரிடையே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடன் அவரது மகள் காந்தியும் உடன் இருக்கக்கூடிய சூழல்கள் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. பிரச்சாரம் தனித்தனியாக ராமதாசுடன் சசிகலா, ராமதாஸ் ஆகியோர் கூட்டணி அமைத்து அந்த பிரச்சார பணிகளை துவக்கி இருக்கக்கூடிய நிலையில் சசிகலா ஏற்கனவே பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். ராமதாஸ் இன்றைய தினம் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் துவக்கத்திலேயே தற்போது இது போன்ற ஒரு மயக்கமான சூழல் அவரது வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. அது அவர்களது ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்பொழுது மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் அவரது சார்ந்த ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. உடன் அவருடைய மகள் ஸ்ரீகாந்தி செல்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே உடல்நிலையில் ஏதேனும் அவர் சிக்கல்களை சந்தித்திருக்கிறாரா, அல்லது தற்போதைய இந்த கிளைமேட் மற்றும் தற்போது அவருக்கு இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நெருக்கடிகள் இதன் காரணமாக ஏற்பட்ட சாதாரண மயக்கமாக தான் இது இருக்கும் என்று கூறப்படுகிறதா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனரான ராமதாஸ் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக அவருக்கு அழுத்தம் இருந்தபடி வந்திருந்தது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை 2 அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்திலேயே அவர் இருந்து வந்தார். இந்த சூழலில் அவர் பிரச்சாரத்துக்காக சேலம் வந்திருந்த நிலையில் இன்றைய தினம் அவரது இல்லத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் அவரது இல்லத்திற்கு சென்று அங்கு அவரது இல்லத்தில் தாயார் சரஸ்வதியை நேரடியாக சந்தித்து பேசியிருந்தார். இந்த சூழலில் அவர் இங்கு சேலத்தில் இருந்த அவர் இன்றைய தினம் பிரச்சாரத்திலும் பங்கேற்றிருந்த நிலையில் ஏற்கனவே அரசியல் அழுத்தங்கள் மற்றும் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் அவர் அரசியல் பணிகளை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் தற்பொழுது பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் கிளம்பக்கூடிய சூழலில் இந்த உடல்நிலை பாதிப்பானது அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவருடன் கட்சியினுடைய செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி மற்றும் முன்னாள் தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு
மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் அக்கட்சியினர் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக தற்போது ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகளானது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியான அழுத்தங்கள் மற்றும் கவலை மற்றும் அவரது வயது முதிர்வு போன்ற பல்வேறு காரணங்கள் காரணமாக அவருக்கு இந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம். மேலும் கடுமையான வெயில் உள்ளிட்ட தாக்கமும் ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ச்சியான வெயிலின் தாக்கம் தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய நிலையில் அந்த தாக்கம் இரவு வரை அந்த வெயிலினுடைய தாக்கமும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ராமதாஸ் தற்பொழுது மயங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவரை அவரது தொண்டர்கள் தற்பொழுது மயக்கமடைந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். விரைவில் நலம் பெறுவார் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.